வணக்கம், என் பெயர் தர்ஷினி. இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை எங்கள் ஆராதனை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு தகுந்த முக்கியத்துவத்தை நம் ஆராதனை மூலம் செலுத்துவோமாக. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் கையடக்க தொலைபேசியை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தனி நபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை பயன்படுத்தி கொள்ள கேட்கிறோம். நம் ஆண்டவர் நல்லவர். இந்த மகிமையான ஆண்டவருக்கு சிறந்த ஆராதனையை செலுத்துவோம். வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனையிலே உங்களை வரவேற்கிறோம். We welcome you in the name of our Lord and Savior Jesus Christ to our service. Let us pray. நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் முற்றிலுமாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that in this morning service that you would be with us, that you will lead us through your Spirit from the beginning to the end, that we will experience and have a meaningful time worshiping with you. ஒரு அர்த்தமுள்ள ஒரு நேரத்தை உம்முடைய சமூகத்திலே கழிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus mighty name. ஆமென். இந்த வேளையிலே நாம் யாவருமே முதல் பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போமாக. Let us now worship the Lord with the first song. கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள்
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நாம் நம் பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் அறிக்கை செய்வோமாக. நாம் சேர்ந்து இந்த ஜெபத்தை சபையாக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தேவ ஜனமாக இந்த வேளையில் இந்த வார்த்தைகள் மூலியமாக பெற்றுக்கொள்வோமாக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவரையும் மன்னிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். இந்த வேளையில் நாம் யாவருமே மன்னிக்கப்பட்ட ஜனம் என்று அறிந்து அவரை விடுதலையோடு அவரை ஆராதிப்போமாக. Let us now worship the Lord with freedom, knowing full well that we have been forgiven by our God. Come, let us worship our Lord. வாருங்கள், நாம் தேவனை ஆராதிப்போம். மன்னிக்கப்பட்ட ஜனமாக கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஆராதிப்போமாக. ஜீவனிலும் பெரிது ஜீவனிலும் பெரிது இயேசுவின் அன்பு, ஜீவனிலும் பெரிது இயேசுவின்
சமூகத்தில் அன்பு கூறுவோமாக. முழு மனதோடு அவர் ஆராதிப்போமாக. நம் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதுவோம். ஆராதனை நாயகன் நீர் மட்டுமே தேவன். ஆராதனை
பரிசுத்த தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தேவனே. உங்களுடைய பிரசனம் நம்மோடு இருப்பதற்காக நன்றி தேவனே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்கள் உள்ளத்தை நீ தயார்படுத்துனதுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வாதியும், பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமான கரமாக இருக்க ஆசீர்வாதம் தேவனே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவன பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34-43 வரை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34-43 வரை. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார்.
யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்தியட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்தியட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஆமேன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்வோமாக. Before we hear the sermon, let's prepare our hearts by praying. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு இருந்து உம்முடைய ஆவியானவர் மூலியமாக, உம்முடைய வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். திறந்து எங்களே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். Lord, we pray that you would speak to us through your spirit and through your word, that we may, Lord, respond to you in a manner that is pleasing before you. உம்முடைய சமூகத்திலே பிரியமுள்ள விதத்திலே உமக்கு மறு உத்தரவு கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. In Jesus' mighty name. Amen. Today we will continue to meditate on the purpose of the church. இன்றைக்கு தொடர்ந்து நாம் சபையினுடைய நோக்கம் என்னவென்று நாம் கவனிக்க போகிறோம். சபை என்ற தலைப்பிலே இன்று இறுதி பிரசங்கமாக இன்றைக்கு இருக்க போகிறது. Now this will be the final sermon on this series. The church exists for God's glory, and so we will be looking at how the church can glorify Jesus. சபையானது, தேவாலயமானது தேவனின் மகிமைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே நாம் எந்த வகையிலே சபை ஆண்டவரை ஆராதிக்க முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் என்று நம்ம கவனிக்க போகிறோம். Now while there are many ways to glorify God, we will be just looking at one way today. அநேக வழிகள் இருக்கின்றன ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு. இருந்த போதிலும் நாம் இன்றைக்கு குறிப்பாக ஒரே ஒரு வழியை நாம் பார்க்க போகிறோம். Now one of the ways that the church can glorify Jesus is by revealing him to those who do not know him. ஒரு வகையிலே நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் என்றால், சபை எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் என்றால், அவரை அறியாதவர்களிடத்திலே வெளிப்படுத்துவது. Every human being has been created to be with the Lord and to glorify him. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மனிதன் முக்கிய முடிவு தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை என்றென்றைக்கும் அனுபவிப்பதற்கே அவன் உருவாக்கப்பட்டான். Our hearts are restless until we experience that which we have been created for. நம்முடைய படைக்கப்பட்ட காரணத்தை அனுபவிக்கும் வரை மனிதர்கள் இருதயத்திலே அமைதி அற்றவர்களாக அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். ஆகையாலே சபை ஆண்டவரை அறியாதவர் அல்லது சபைக்கு வெளியாக இருக்கிறவர்களிடத்திலே ஒரு அழைப்பை கொடுத்து இயேசுவை அனுபவிக்கும்படியாக ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அது தேவனை ஆராதிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது. When the church invites those who are outside of his community to experience Jesus, it glorifies him because we are inviting people to experience the purpose of their existence. ஜனங்களே நாம் அவர்களை ஆண்டவராக இயேசுவை அனுபவிக்கும்படியாக ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அவர்கள் உருவாக்கப்பட்ட காரணத்தை நாம் அவர்களுக்கு
எடுத்து காட்டும்படியாக அவர்களை இயேசுவை வெளிப்படுத்தும் பொழுது நாம் இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். And this giving of invitation is called evangelism. இந்த அழைப்பு ஒரு இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அது சுவிசேஷ பணியிலே ஈடுபடுகிறதாக இருக்கிறது. Now what is evangelism? Evangelism, the good news, is about announcing and demonstrating to people the love of Jesus. நற்செய்தி, சுவிசேஷ பணி என்று சொல்லும் பொழுது சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. அந்த நற்செய்தி சொல்லுவது என்னவென்றால் ஜனங்களிடத்திலே தேவனுடைய அன்பை அறிவிப்பது, அது மட்டுமல்ல தேவனுடைய அன்பை நிரூபிப்பதும், தேவனுடைய அன்பை அறிவிப்பதும் மற்றும் நிரூபிப்பதும் தான் சுவிசேஷ பணியிலே ஈடுபடுகிறதா இருக்கிறது. And Jesus exemplifies this in his ministry. He not only announces the good news, he also demonstrates the good news of God's love to the people. Jesus' proclamation of God's love was done in the context of meeting the needs of the people. இயேசு தேவனுடைய அன்பை அறிவிக்கும் பொழுது தேவன் அந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய அன்பை அவர் அறிவித்தார். ஆகையால் இயேசு தேவனுடைய அன்பை அறிவிப்பது மட்டுமல்ல, அதை நிரூபித்தார் என்று நாம் வசனங்களிலே படிக்கிறோம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசுனுடைய ஊழியத்தை குறித்து விவரிக்கிறது. அதை படிக்க கேட்போமே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். Jesus proclaimed the kingdom of God, but he also demonstrated the love of God in his acts of compassion. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் அறிவித்தார். ஆனால் அறிவிப்பதில் மட்டும் அவர் நிறுத்தி விடாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நிரூபித்தார். எப்படி நிரூபித்தார் என்றால் இரக்கத்தின் செயல்களினாலே நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். We read in the Bible that Jesus spent time with people who were outcast by society, not just announcing the kingdom and the love of God, but he also demonstrated the love of God. இயேசு தேவனுடைய ஜனங்களிடத்தில் அவர் இடைப்படும் பொழுது அவர் சமுதாயத்தினாலே புறக்கணித்தவர்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, அவரிடத்தில் நிரூபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது மத்தேயுவின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நாம் அதை படிக்கலாம். We read that in Matthew chapter 8 verses 1 to 3. அதை படிப்போமே. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை அவர் அறிவித்தார், உண்மைதான். ஆனால் அதே வேளையிலே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அன்பை சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்களிடத்திலே அவர் நிரூபித்தார். Jesus embodied the love of God by demonstrating the love of God. என் அன்பு சகோதர சகோதரியே, இயேசு தேவனுடைய அன்பின் சிகரமாக மட்டுமல்ல, ஆனால் தேவனுடைய அன்பை அவர் நிரூபித்தார், காட்டினார். குஷ்டரோகிகள் அந்த நாட்களிலே சமுதாயத்திலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தார்கள். அவர்கள் சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று கருதி ஜனங்களோடு இணையாதபடிக்கு அவர்கள் வேறொரு இடத்திலே தனிந்து இருக்கும்படியான ஒரு சமுதாயத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசுவோ இந்த சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட இந்த ஒரு குஷ்டரோகியை சமுதாயத்தினாலே அசுத்தமானவர்கள் என்று கருதப்பட்ட இந்த
குஷ்டரோகிகளே மத்தியிலே இயேசு என்ன செய்தார் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை நிரூபித்தார். தேவனுடைய அன்பை இந்த குஷ்டரோகிக்கு நிரூபித்தார். The leper's physical condition or appearance did not stop Jesus from announcing and demonstrating the love of God. என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வசனங்களை நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த குஷ்டரோகியினுடைய வெளி தோற்றமோ, இந்த குஷ்டரோகியினுடைய நிலைமையோ, இயேசு இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அன்பை அறிவிப்பதும் மற்றும் நிரூபிப்பதிலே நிறுத்தவில்லை, தடை செய்யவில்லை. Jesus didn't just talk about the kingdom of God, but he also demonstrated what happens in the kingdom of God. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மட்டும் அறிவிப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து நிறுத்தி விடவில்லை, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்கும் என்று அவர் இந்த குஷ்டரோகிக்கு நிரூபித்தார். People were not turned away from the kingdom of God because of their appearance or their condition. Jesus showed people what the love of God really was about. இயேசு தேவனுடைய ராஜ்யத்திலே வெளி தோற்றத்தின் நிமித்தமாகவும் ஒரு நிலைமை நிமித்தமாகவும் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் என்று நிரூபித்தார். தேவனுடைய அன்பு என்னவென்று தன்னுடைய வாழ்க்கையிலே நிரூபித்து காட்டினார். On another occasion, இன்னொரு சூழ்நிலையில், இன்னொரு சம்பவத்திலே இயேசு ஒரு பாவியோடு அவர் போஜனம் பண்ணினார் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. On another occasion, Jesus had a meal with a sinner so that he can demonstrate the love of God and turn him back to God. என் அன்பு சகோதரனே, இந்த வசனங்களை நம்ம என்ன படிக்கிறோம் என்றால், இயேசு ஒரு பாவியோடு அவர் போஜனம் பண்ணி தேவனுடைய அன்பை நிரூபித்து அவனை தேவனிடத்தில் திரும்பும்படியாக அவர் நேரத்தை செலவு செய்தார். When Jesus wanted to have a meal with a man called Zacchaeus, the people referred to Zacchaeus' reputation. இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு சக்கேயு என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனோடு போஜனம் பண்ணும் பொழுது, போஜனம் வரும்படியா வீட்டுக்கு சென்று போஜனம் பண்ணும் வாஞ்சியா இருக்கும் பொழுது, ஜனங்கள் சக்கேயுவினுடைய பெயரை, கெட்ட பெயரை அவரை சுட்டி காட்டினார்கள். அந்த கெட்ட பெயர் என்ன? 7வது வசனம், 19வது அதிகாரம் லூக்கா 19 7வது வசனம். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஜனங்கள் சக்கேயுவை எப்படி பார்த்தார்கள் என்றால், பாவியான ஒரு மனிதன் என்று அவர்களுடைய அபிப்பிராயத்திலே அதை பார்த்தார்கள். You know, the people, from their perspective, Zacchaeus was just not a man, but he was a sinner. A person's reputation did not stop Jesus from announcing and demonstrating the love of God to Zacchaeus. என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வசனங்களை நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், சக்கேயுடைய கெட்ட பெயர், பாவி என்ற ஒரு பெயர் வைத்திருந்த போதிலும், இயேசு இந்த மனிதனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய அன்பை அறிவிப்பதும் மற்றும் நிரூபிப்பதிலே தடுத்து நிறுத்தவில்லை. ஜனங்கள் அவனை ஒரு பாவியாகத்தான் கருதினார்கள். People had branded Zacchaeus as a sinner. Jesus shows us that people are not turned away from the kingdom of God because of a bad reputation. ஒரு மனிதனுக்கு ஒரு கெட்ட பெயரை நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு இடம் இல்லை என்று அவனமாக கருதக்கூடாது என்று இயேசு இவனமாக காட்டினார். Jesus shows us that a person's bad reputation should not stop us from announcing and demonstrating the love of God to someone outside of church. ஒரு நபருக்கு ஒரு கெட்ட பெயரின் நிமித்தமாக நாம் இந்த நபருக்கு தேவனுடைய அன்பை அறிவிப்பதும் மற்றும் நிரூபிப்பதிலே நாம் நிறுத்திவிடக் கூடாது என்று இயேசு இந்த சம்பவம் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். And then we go on to another text. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே இயேசு ஒரு சமேரியானுடைய பட்டணத்திலிருந்து ஒரு நபரோடு இங்கு பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். சமேரியர்கள் அந்நாட்களிலே யூதர்களுடைய எதிராளிகளாக கருதப்பட்டார்கள். We read in John chapter 4 that Jesus also spent time with a Samaritan who were considered
enemies of the Jews. Even the Samaritan woman was surprised that Jesus was speaking to her. அந்த சமாரியா ஸ்திரீ, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 7-9 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த சமாரியா ஸ்திரீ கூட ஆச்சரியப்பட்டார். எப்படி ஒரு யூதனாக இருக்கக்கூடிய இயேசு சமாரியா பட்டணத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீயோடு எப்படி பேசுகிறார் என்று அதை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை படிப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7-9 வசனம் வரை. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஒரு சமேரியா பட்டணத்தில் உள்ள ஒரு நபர் மட்டுமல்ல, ஆனால் இந்த சமரியாவில் உள்ள பட்டணத்தில் உள்ள ஒரு நபர் ஒரு ஸ்திரீயாக இருந்தார். Not only was Jesus talking to a Samaritan, but he was also talking to a Samaritan woman. A woman in those days were not considered in equal standing with a man in those days, in those cultures. அந்நாட்களிலே அந்த கலாச்சாரத்திலே ஒரு ஸ்திரீயானவர் ஒரு ஆணுக்கு சமநிலையில இருக்காத ஒரு சூழ்நிலையிலே இருந்தது. ஒரு ஸ்திரீயானவள் ஒரு ஆணுக்கு கீழாகத்தான் இருந்தால் என்று அவனமான ஒரு கலாச்சாரத்திலே வாழ்ந்த அந்த நாட்களிலே இயேசு ஒரு சமாரியா பட்டணத்தில் உள்ள ஒரு நபரோடு மட்டும் பேசவில்லை, ஆனால் சமாரியா பட்டணத்தில் உள்ள ஒரு ஸ்திரீயோடு ஆண்டவர் இங்கு தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நிரூபித்துக் கொண்டிருந்தார், தேவனுடைய அன்பை அவர் நிரூபித்துக் கொண்டிருந்தார். Even the disciples, were shocked, but they were not shocked that Jesus was speaking to a Samaritan, but that he was speaking to a woman. இங்க அந்த சீஷர்கள் அவர்கள் அந்த போஜனத்தை எல்லாம் வாங்கின பிறகு மறுபடியும் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அந்த காட்சியை பார்க்கும் பொழுது இயேசு சமரியா உள்ள ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு நபரோடு பேசுகிறார் என்று அவர்கள் ஆச்சரியப்படவில்லை, ஆனால் ஒரு ஸ்திரீயோடு அவர் பேசுகிறார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை அதை கவனித்து பார்ப்போமே. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். Jesus shows us that a person's history and society's perception should not stop us from announcing and demonstrating the love of God. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு மனிதனுடைய வரலாறும் அல்லது சமுதாயத்தினுடைய அபிப்பிராயமோ தேவனுடைய அன்பை அறிவிப்பதும் மற்றும் நிரூபிப்பதிலே தடுத்து விடக்கூடாது. Even if they are considered our enemies, நம்முடைய எதிராளிகளாக கருதப்பட்டாலும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து சொல்வதிலும் நிரூபிப்பதிலும் நாம் நிறுத்திவிடக் கூடாது என்று இயேசு காண்பிக்கிறார். Even if they are not valued by people, மற்றவர்களினாலே மதிக்கப்படாமல் இருந்தாலும் அந்த மதிப்பு சமுதாயம் ஒரு மனிதன் மீது ஒரு மனுஷன் மீது வைக்கின்ற அந்த மதிப்பு நம்மை தடுத்து நிறுத்தி விடக்கூடாது. நாம் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திலே உள்ள தேவ அன்பை நாம் அறிவிப்பது மட்டுமல்ல, நாம் நிரூபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Now finally we read that Jesus demonstrated the love of God to those who hurt him. இயேசு இன்னொரு பகுதியிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரை நாம் படிக்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு அவரை துன்பத்துக்குள்ளாக அவரை வேதனைப்படுத்தும்படியாக ஜனங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது அவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தேவ அன்பை இயேசு வெளிப்படுத்தினார் என்று நாம் படிக்கிறோம். அதை படிக்க கேட்போமே.
அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தஞ்செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது தன்னை பிடிக்க வந்த நபர்கள், தன்னை வேதனைப்படுத்தக்கூடிய நபர்கள் மத்தியிலே இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நிரூபித்தார். எப்படி நிரூபித்தார் என்றால், அந்த காது அறுக்கப்பட்ட அந்த காதை இயேசு சொஸ்தப்படுத்தினார் என்று நாம் வசனத்தில் படிக்கிறோம். Jesus shows us that people's hurtful action towards us should not prevent us from demonstrating the love of God. என் அன்பு சகோதரி சகோதரியே, நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே நாம் தேவனுடைய அன்பை அறிவிப்பது மட்டுமல்ல, நாம் தேவனுடைய அன்பை நிரூபிப்பதிலே தடுத்து நிறுத்திவிடக் கூடாது என்று இயேசு நமக்கு காண்பிக்கிறார். We are called to present the gospel, the love of God, even to those who hurt us. நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள் மத்தியிலும் நாம் தேவனுடைய அன்பை நிரூபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு காட்டுகிறார். நான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே 4 உதாரணங்கள் தான் கொடுத்தேன். பல உதாரணங்கள் சுவிசேஷ பாடங்களிலே பாகங்களை நாம் படிக்கும் பொழுது பல உண்டு. ஆனால் அந்த 4 பாகங்கள் மட்டுமே இயேசு நமக்கு என்ன காண்பிக்கிறார் என்றால், தேவனுடைய நற்செய்தியாக தேவனுடைய அன்பு அது அறிவிப்பது மட்டுமல்ல, அதை நிரூபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். சுவிசேஷ பணியிலே, அதாவது தேவனுடைய அன்பை குறித்து அனுபவிக்கும்படியான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கும் பொழுது அது அறிவிப்பது மட்டுமல்ல, அதை நிரூபிக்கவும் வேண்டும் என்று இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் எடுத்துக்காட்டு மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். Just in these 4 examples, we see that Jesus not only announces the kingdom of God, but he also demonstrates what happens in the kingdom of God. And there are many other examples. Evangelism is an invitation for people to experience the purpose of their existence by introducing the love of God to them. ஜனங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய காரணம் என்ன என்று தேவனுடைய அன்பை அறிவித்து அவர்களுக்கு காட்டுவது தான் சுவிசேஷ பணி என்று தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். God the Father sends his son Jesus into the world to show us what it means to share the love of God. It's not just about announcing, and announcing is good, my friends. அறிவிப்பது உண்மை, அது நல்லது, அது முக்கியம்தான். ஆனால் அறிவிப்பதில் மட்டும் நாம் நிறுத்தி விடாதபடிக்கு நாம் நிரூபிக்கவும் வேண்டும் என்று இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். Now, announcing the love of God, announcing the kingdom of God is important, and Jesus did it himself. But he didn't just stop in announcing, you see. இயேசு அவர் அறிவிப்பதில் மட்டும் நிறுத்திவிடவில்லை, அது முக்கியம்தான். அதுக்கு மேலாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அன்பை அவர் நிரூபித்தார். Now do we as individuals, do we stop extending this invitation to some people outside of the church because of how they look, because of their condition? Do we stop from extending this invitation to people because of their reputation? Do we stop extending this invitation because of their history, or perhaps how society, family, friends look at them? Or do we stop extending this invitation to people, to those who hurt us? நாம் இந்த அழைப்பு, தேவனுடைய அன்பை குறித்து அனுபவிக்கும்படியான இந்த அழைப்பு, சுவிசேஷ பணியிலே தேவனை அறியாதவர்கள் மத்தியிலே அவர்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டார்கள் என்று புரிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறோமே, நாம் சில நேரத்திலே அவர்களுடைய வெளித்தோற்றத்தின் நிமித்தமாக, அவர்களுடைய நிலைமை நிமித்தமாக நிறுத்தி விடுகிறோமா?
அல்லது அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருப்பதனால இந்த தேவ செய்தியை அவர்களிடத்துக்கு சொல்வதில்லை நாம் தடுத்து விடுகிறோமா? அல்லது ஜனங்களுடைய வரலாற்றை அறிந்து சமுதாயம், வீட்டார், குடும்பத்தினர், வேலையிடத்தில் எப்படி இந்த நபரை பார்க்கிறார்கள் என்ற அவர்களுடைய அபிப்பிராயத்தின் நிமித்தமாக நாம் நிறுத்தி விடுகிறோமா? அழைப்பு கொடுக்காமலே போய் விடுகிறோமா? அல்லது இந்த நபர், இந்த குறிப்பிட்ட குடும்பத்தினர் இவர்களை வேதனைப்படுத்தினதுனால இந்த அழைப்பை நான் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று நாம் தடுத்தி இருக்கிறோமா? நிறுத்தி விட்டோமா? We must remember, my friends, we have been created to be with our Lord and to glorify Him. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் யாவருமே, மனிதர்களாக இருக்கின்ற நாம் யாவருமே உருவாக்கப்பட்ட காரணம் ஆண்டவரோடு என்றென்றைக்கும் இருந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாகவே தானே நாம் உருவாக்கப்பட்டோம். And so do we allow appearance, condition, reputation, history, society's perception and painful experiences prevent us from glorifying God? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வெளித்தோற்றம், சூழ்நிலை, நிலைமை, ஒரு நபருடைய பெயர், ஒரு நபருடைய வரலாறு, அந்த சமுதாயத்தினுடைய அபிப்பிராயம், ஒரு வேதனையான சம்பவங்கள், இவையெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலே நம்மை தடுத்து நிறுத்துகிறதா? Jesus proclaimed and he demonstrated the love of God to those who are outside of the kingdom of God. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய அன்பை அவர் பிரசங்கிக்க மட்டுமல்ல, அவர் அறிவிப்பது மட்டுமல்ல, அவர் நிரூபித்தார், தன்னுடைய வாழ்க்கை மூலமாக அவர் காட்டினார். But my friends, Jesus also showed that to those who are not part of the kingdom as well as those who are in the kingdom the same sort of love. ஆனால் என் அன்பு சகோதரி, சகோதரியே, தேவனுடைய அன்பை அவர் பிரசங்கிப்பதும், அவர் அறிவிப்பதும், அவர் நிரூபிப்பதும் தேவனுடைய ராஜ்யத்தில் வெளியாக இருக்கின்றவர்கள் அவர்கள் மட்டும் அவர் காட்டவில்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் மத்தியிலும் அவர் காட்டினார். Jesus was the same person to his disciples as he was to those whom he proclaimed and demonstrated the love of God who were not his disciples. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுனுடைய சீஷர்களுக்கும் சரி, இயேசுனுடைய சீஷர்கள் அல்லாதவர்களுக்கும் சரி, அவர் ஒரே விதத்திலே தேவனுடைய அன்பை அறிவித்து நிரூபித்தார். What about us? நாம் எப்படி? Do we stop extending the love of God to people inside and outside of church because of their appearance and condition, because of their reputation that they may have, perhaps because of their history or society's perception, or perhaps because they heard us? நாம் எப்படி, அன்பு சகோதரனே, சகோதரியே, சபைக்குள்ளாக இருக்கிறவர்களும் சபைக்கு வெளியாக இருக்கிறவர்களும் அவர்களுடைய வெளி தோற்றத்தின் நிமித்தமாக, அவர்களுடைய நிலைமை நிமித்தமாக அன்பு காட்டாமலே இருக்கிறோமா? அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதனாலே நாம் நிறுத்தி விடுகிறோமா? அல்லது அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, சமுதாயம், சபை ஒரு விதமாக அவர்களை பார்க்கிறது என்று அறிந்து பேசாமலே, அன்பு செலுத்தாமலே இருக்கிறோமா? அல்லது நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே தேவனுடைய அன்பை அறிவிப்பதிலும் அவரிடத்தில் நிரூபிப்பதிலும் நிறுத்திவிட்டோமா? As the church invites those who are outside of church to come and experience the love of God, our Lord reminds us to show that same love to one another within the church. இயேசு எப்படி அவர் வெளியில் இருக்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் வெளியில் இருக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரே விதமான அன்பை காட்டினாரோ, அதே போல நீங்களும் நானும் சபையாய் இருக்கின்ற நாம், சபைக்கு வெளியாக இருக்கிறவர்களுக்கும் சரி, சபைக்குள்ளாக இருக்கிறவர்களும் சரி, ஒரே அன்பினாலே அவர்களை நேசிக்கிறோமா? My brothers and sisters, we all are at different stages of our lives and are reflecting Christ in various degrees. நாம் யாவருமே வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் இருக்கிறோம், வித்தியாச விதத்திலே ஆண்டவரை பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம். But you know what? Praise be to God, because we have been created to be with Him and to glorify Him. ஆனால் ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக, நாம் உருவாக்கப்பட்டதற்கு அவரோடு இருந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் உருவாக்கப்பட்டோம். And that means, my friends, that our Lord is interested in helping us to fulfill our life's purpose. அப்படி என்றால் என் அன்பு சகோதரி, சகோதரியே, ஆண்டவர்
நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கும்படியாக அவர் ஆர்வமாக இருக்கிறார். அந்த செயலிலே அவர் ஆர்வமாக இருக்கிறார். He will help us to glorify him. அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவரே நமக்கு உதவி செய்வார். அவரே அந்த ஆர்வம் காட்டுகிறார். When we see a deficit in our announcement, in our demonstration of God's love, whether inside or outside of church, my dear brothers and sisters, let's cry out to the Lord to transform us to be the person that the Lord wants us to be. என் அன்பு சகோதரனே சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை அறிவிப்பதிலும் தேவனுடைய அன்பை நிரூபிப்பதிலும் சபைக்குள்ளாகவும் வெளியாகவும் ஒரு குறைவுபாடு நம்ம காண்போமானால் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. ஏனென்றால் நாம் அவருக்காகவே அல்லவா நாம் படைக்கப்பட்டோம். அவருக்காக வாழும் வேண்டும் என்று நம்ம இயங்கும் பொழுது அவரே நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? Will not God himself help us when God himself created us to be with him and to glorify him? Our Lord is interested in our transformation, my brothers and sisters. நம்முடைய மறுரூபத்திலே, நம்முடைய மாற்றத்திலே ஆண்டவர் கவனம் செலுத்துகிறார், ஆர்வம் காட்டுகிறார். Our Lord knows our hearts. To be with him and to glorify him, my friends. நம்ம ஆண்டவர் நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை அறிவார். நம்ம அவரோடு இருக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஒரு ஆர்வம் இருக்கிறது என்று அவர் அறிவார். And he has also given us, my friends, for that reason, he has given us his spirit to help us in our weaknesses. அதை அறிந்து தான் என் அன்பு சகோதரனை சகோதரியே தன்னுடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்யும்படியாக ஒரு ஆலோசனைக்காரரை, ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். And that's why he has given us a counselor who will counsel us, who will help us in our weaknesses. Our hearts are restless until we experience what we have been created for. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் படைக்கப்பட்ட காரணத்தை அறிவிக்கும் வரை மனிதர்கள் இருதயத்திலே அமைதியற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்று அறிந்து தன்னுடைய ஆவியானவரை நம்ம மேல் அனுப்பி நம்மை உதவி செய்யும்படியாக உருவாக்கப்பட்ட காரணத்தை அது எதிர்நோக்கி கடந்து செல்லும்படியாக தன்னுடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, God wants to use all of us to announce and to demonstrate his love. ஆண்டவர் நாம் யாவருமே அவருடைய அன்பை அறிவிப்பது மட்டுமல்ல, நிரூபிக்கும்படியாக நம்மை பயன்படுத்த வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆசையை, தேவனுடைய ஆசையை, ஆர்வத்தை அறிந்து இந்த காலை வேளையிலே நாம் அர்ப்பணம் செய்வோமா? Shall we now know that God's interest and desire and surrender our hearts to him in prayer? Let's pray. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எவனமாக உம்முடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களுக்கும் உம்முடைய ராஜ்யத்தில் வெளியாக இருக்கிறவர்களுக்கும் சமமான விதத்திலே உம்முடைய அன்பை அறிவித்து நிரூபித்தீரே, அதே போல ஆண்டவரே நாமும் உம்மை போல வாழ எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. சபையில இருக்கின்ற நாமும் ஆண்டவரே உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, தடைகள் இல்லாமல் உம்மை நேசித்து உம்மோடு இருந்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க எங்களே உம்முடைய அன்புள்ள கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். Lord, we just offer ourselves because we want to be with you and we want to honor and glorify you. And so only you, knowing that only you can change us, we offer ourselves to you, Lord, afresh this morning. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ஆமென். ஆவியில் விரும்புகிறேன்.
பாடி துதித்திடவே விடுதலை ஈட்டினீரே. உன்னதத்தில் உம்முடனே உறவாடு உதவிடுவே. ஆவிக்குள்ளாய் அனுதினமும் நலவுணவோற்றிடுவே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மேல் விட்டரை அனுபவத்தை என்றென்றும் தந்திடுமே. ஆவிமலை கரைபுரள தேசத்தை சந்தியுமே. அஸ்திவாரம் அசைந்திடவே எழுப்பிடும் வாலிபரே. எழுப்புதலால் புது உள்ளங்கள் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சபையாக குடும்பமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Let us receive the blessing of God as a family of God. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you and see you next week. அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம். நம் ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நம்முடைய காணிக்கையை செலுத்த ஆயத்தமாகவும் வாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ஏடிஎம் வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006146112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். பாய்.